Welcome to my channel, my subscribers. Thank you. This video sponsored by Moat online shopping. By Moat online e-shopping. This video my channel like பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விடுங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது ரூப் ஸ்லாப் மட்டம் பார்ப்பது எப்படி, மட்டம் பார்க்கும்போது கவனிக்க வேண்டியது எப்படி, மட்டம் பார்க்கும்போது நாம் கவனிக்க வேண்டியது என்ன. சைட்டை முதல்ல நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். ஏன்னா பலகாரக்கிறது சின்ன சின்ன எல்லாத்தையும் க்ளீனாக முதல்ல நம்மளை சைட்டு சுத்தமாக இருக்கணும். ஏன்னா நம்ம நல்லா க்ளீனாக இருந்தால் தான் ஒரு நல்ல வைப் இருக்கும். சுத்தமாக இருக்கணும். தேவையில்லாததெல்லாம் எடுத்துடணும். ஒரு சைட்டில் பாதுகாப்பு தான் முக்கியம். வேலை செய்கிறவங்களுக்கும் சின்ன சின்ன விபத்து எதுவும் தவிர்க்க முடியும். பார்வையாளருங்க யாருன்னா பார்ப்பாங்க, அவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அதனால் சைட்டை முதல்ல க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே ஒரு வாட்டர் லெவல் எடுக்கணும். வாட்டர் லெவல் எடுக்கும்போது ஒரு பைப்பில் தண்ணியை பிடிச்சி உள்ளே இருக்கிற ஏரெல்லாம் செக் பண்ணி எடுத்துகிட்டு 2 பேர் மார்க் பண்ணணும். ரைட்டில் ஒருத்தர், லெஃப்டில் ஒருத்தர். இவரும் மார்க் பண்ணணும், அவரும் மார்க் பண்ணணும். அப்போ மார்க் பண்ணிட்டு அப்போது நம்ம இந்த ஜாக்கிலாம் கரெக்டாக இந்த முட்டு பலகைங்க இதெல்லாம் கரெக்டான சைஸில் யூஸ் பண்ணுறோம். படிக்கட்டு நல்லா சூப்பராக பண்ணுறோம். அப்புறம் இங்கே நம்ம யூஸ் பண்ணுற போகிறது 20 mm. இது பீம் 2 அடி பீமு, 6 இன்ச்சு ஸ்லாப்பு. அதனால் ஒரு 2 அடி, அதனால் 16 mm யூஸ் பண்ண போகிறோம். 12 mm, 18 mm. பைண்டிங் நல்ல பைண்டிங் இருக்கணும். இந்த இதுக்கு ஃபுல்லாக நம்ம கம்பி போட்டு கட்டியிருக்கிறோம். ஆணி அடிக்கிறது மட்டும் பத்தாது, நல்லா கம்பி போட்டு கட்டணும். அப்போ தான் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். பாட்டம் இப்போ 20 mm ராடில் எல் அடிக்கணும். மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே எல் அடிக்கணும். ஆமாம், எல்லை உள்ளுக்குள்ளே போயிடும். இப்போ ப்ரைமரி பீம்னு இருக்குது, செகண்ட்ரி பீம்னு இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரைமரி பீமில் தான், நெக்ஸ்ட்டு செகண்ட்ரி பீம் மெயின் ராடு இருக்கணும். அப்புறம் ஊக்கு, அப்புறம் பெல்ட்டு, மெயின் ராடு, எக்ஸ்ட்ரா ராடு எல்லாமே கட்டணும். இந்த சைட்டு நமக்கு தேவையில்லாத ராடுங்க இதெல்லாம் க்ளீனாக வச்சுக்கணும். யாருக்கும் எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் அப்படியே போயின்னு இருக்கணும். மட்டம் பார்த்ததும் வாட்டர் லெவல் பார்த்தோன்னே நம்ம நூல் பிடிக்கணும். நூல் பிடிச்சி சரி பண்ணணும். ஒவ்வொரு சீட்டு பகுதியும் செக் பண்ணணும். ஃபேனை செக் பண்ணணும். அப்புறம் ஒவ்வொரு சீட்டையும் செக் பண்ணணும். ஒரு ஃபேனை பிடிச்சி சென்ட்ரு சரி பண்ணி நூல் பிடிச்சி மட்டம் சரி பண்ணணும். அப்படியே மூட்டும் போட்டு ஜாக்கியை வச்சு மூட்டு போடணும். ஜாக்கியை டைட் பண்ணும்போது 2 அடி பீமுன்றதுனால நம்மளுது 2 அடி பீமு, 6 இன்ச்சு ஸ்லாபு, 2-வே ஸ்லாப். இது கிழக்கு மேற்கு ஃபேன் செட் பண்ணணும். தெற்கு வடக்க ஃபேனு மட்டும் தான் சரி பண்ணணும். அப்புறம் ஏறி இடுக்கி இருக்கணும். அதே சரி பண்ணும்போது சென்டரில் சரி வராது, அதை சரி பண்ணணும். அதே மாதிரி இப்போது 2-வே ஸ்லாப்ன்றனால இந்த ரக்க பகுதி எல்லாமே அந்த பக்கம் போயிடும். வடக்கு தெற்காக இருக்கும், ராடு போயிடும். அதனால் எக்ஸ்ட்ரா ராடு 8 mmல எக்ஸ்ட்ரா ராடு அடியில் போட்டுக்கலாம். கார்னரில் ஒரே ஒரு விலையில் நம்ம ஃபுல்லாக ஜாக்கி வச்சு மாறி, ஆனால் கீழே பார்த்தா ஜாக்கி மாறி தான் வரும். ஏன்னா மட்டம் மேலே சரியாக இருக்கும். அதனால் இது இப்போது மற்ற நம்ம கம்பி ஃபுல்லாக போட்டோம், சைடில் நம்ம போட்டோம். எக்ஸ்ட்ரா ஒரு மாடல் ஒன்று பண்ணியிருக்கிறோம். அது நான் அந்த மாடலை பற்றி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.